தான் பாவம் தனியா தூங்கிருப்பாங்க. ஏன் செல்லம், உங்க அம்மா பெரியவங்க தானே, அதெல்லாம் பயப்படாத, நல்லா தூங்கிருப்பாங்க. அப்பா வருவாரு, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவரை பத்தி சொன்னாலே ரொம்ப பயப்படுறான். வீட்டை பத்தி பேசினாலே அங்கதான் போய் நிக்கிறா. எங்க அம்மா பாவம். எங்க அப்பா ரொம்ப மோசம், எப்பவுமே குடிப்பாரு. அச்சச்சோ, நல்ல பொண்டாட்டி இருக்கா, நல்ல பொண்ணு இருக்கு, வச்சு வாழ தெரியுதா பாரு. எப்ப பார்த்தாலும் குடி குடினா இருப்பான். அவரு கத்துவாரு, எனக்கும் எங்க அம்மாக்கும் பயமா இருக்கும். ஐயோ, ஒரு தடவை ஸ்கூல்ல இருந்து எங்க அம்மாக்கு தெரியாம என்ன கூட்டிட்டு போயிட்டாரு தெரியுமா? அடக்கொடுமையே. கூட்டிட்டு போயிட்டாரு. நான் எங்க அம்மாவை தேடி ரொம்ப அழுதேன். எங்க அம்மாவும் என்ன தேடி ரொம்ப அழுதாங்க. அப்புறம் ஒரு வழியா எங்க அம்மா என்ன தேடி வந்துட்டாங்க. எங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாரு? அது ரொம்ப தூரம், கோயம்புத்தூர். அட கடவுளே, என்ன மனுஷன் அவன். ச்சே. பாவம் ராதிகா இத சொல்லிதான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணி, பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கலாட்டா பண்ணி, அப்புறம் எல்லாரும் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். ஐயோ. ஆமா, எங்க அப்பா வீட்டு பக்கத்துல வந்து கத்துறதுனால பசங்க யாருமே என் கூட விளையாட வர மாட்டேங்கிறாங்க. ஆமா அத்தை, இதையும் வர சொல்லி ராதிகா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அங்க பிரச்சனைன்னு சொல்லிதான் ரிலேட்டிவ் வீட்ல போய் தங்கியிருக்காங்க. அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணிருக்கான் அந்த ஆளு. ஆமா, எங்க அம்மா பாவம். எங்க அம்மாவை எங்க அப்பா புடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. நீ வருத்தப்படாதடா மயூ, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாம ஏதாவது செய்யலாம். அப்பா மட்டும் வீட்டுக்கு வராம இருந்தாலே போதும், அம்மா கூட சண்டை போடாம இருந்தாலே போதும். பாவமே, அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்குது, படிப்பு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, எல்லாம் இருந்தும் பாவம் நிம்மதி இல்லை பாரு. கோபி கிட்ட சொல்லி அந்த ஆள் கிட்ட பேசி பார்க்கலாமாங்க? செய்வாரா அத்தை? அதெல்லாம் செய்வான். யார் கோபி? இனியா கற்கால, அவளோட அப்பா. ஓ, ஏமா? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு அங்கிள் வருவாரு, அவர் பேரும் கோபி தான். ஆஹா, நல்ல அங்கிள். கோபின்னு பேர் வச்சாலே நல்ல ஆளுங்களா தான் இருப்பாங்க. மயூ, நீ வா, நம்ம மேல போய் உட்காந்துப்போம். இனியாக்கா இந்நேரம் ரெடி ஆகி வந்திருப்பா, நம்ம அவ கூட விளையாடிட்டு இருக்கலாம். பாவம், இந்த ஜெனிய பாருங்க, சின்ன பிள்ளை கூட விளையாடிக்கிட்டே இருக்கா. என்னத்த சொல்றது? ஏய் விடு, பாவம் அந்த பிள்ளைய நினைச்சாலே ரொம்ப சங்கடமா இருக்குமா. ஆம்பளைங்க குடிக்க ஆரம்பிச்சா இப்படித்தான், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னத்த சொல்ல, அவங்க குடிக்க ஆரம்பிச்சா குடும்பமே சீரழிஞ்சு போகுது. அத சொல்லு. சரிம்மா, இன்னைக்கு பெயிண்ட் அடிக்க ஆளுங்க வர்றாங்களா இல்லையா? தெரியல மாமா, அதான் ஆபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்தா கேட்டுக்கன்னு சொல்லிட்டாருல்ல. ஏமா, அவன் எப்ப வந்து எப்ப கேட்டு எப்ப அடிச்சு. ஐயோ, இப்ப என்ன, போட்டோ எல்லாம் கழட்டி வச்சிருக்கு, அவ்வளவுதானே, விடுங்க. செல்வி, நீ வா, நம்ம போலாம். சரிக்கா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். பாவங்க அந்த குழந்தை. கோபி எல்லாம் எவ்வளவு நல்ல பையனா வளர்த்திருக்கோம். அவனால ஒரு பிரச்சனையே இல்ல. அத சொல்லு.
ஹாய். ஆ வாங்க. உட்காருங்க. சரி, சாப்பிட்டீங்களா? இல்லையே, நீங்க வந்தா உங்க கூட உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்துருக்கேன். ஏன் அப்படி? இந்த டைம் நீங்க வரதா சொன்னீங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமேன்னு தான். ஐயோ, நான் சாப்பிட்டேனே. அதனால என்னங்க? நான் சும்மா சொன்னேங்க. புரியல. நான் இன்னும் சாப்பிடலங்க. என்னங்க இப்படி சின்ன புள்ளத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? சரி வாங்க சாப்பிடலாம். சரிங்க. ஏங்க ஒரு நிமிஷம். இத நீங்க சாப்பிடுங்க, அத நான் சாப்பிடுறேன். ஏங்க இது கடையில வாங்கினதுங்க. அடுத்தவங்க சமைக்கிறத சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி இந்தாங்க. ம். இல்ல ஆ, பரவாயில்ல. ஓ. ம். உங்க வீட்ல நீங்க தானே சமையல்? ஆமா. சூப்பரா இருக்குங்க. சரி அப்ப சாப்பிடுங்க. ஆ. இதுவும் நல்லா இருக்குங்க. நிஜமாவா? அட ஆமாங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, இத சாப்பிடுறோம். உங்களுக்கு என்னங்க? ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து இப்படி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா முடியாதுல்ல. இதெல்லாமா ஒரு ஆசை? நீங்க நினைச்சா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமே. முதல்ல நேரம் இருக்காதுங்க. ஆமாமா, நீங்க தான் பல வேலைகளை செய்றீங்களே. அப்புறம் காசும் இருக்காதுல்ல. ஏங்க? என்னங்க ஏதோ கேட்க வந்தீங்களே? ஒண்ணு இல்லைங்க. சரி சாப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் அப்பா அம்மா இருக்காங்க, நீங்க வேற அவங்களுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்க தானங்க உங்களை பாத்துக்கணும். நீங்க இந்த சமையல் பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுன்னு கஷ்டப்படுறீங்க. நான் தான் உங்களை பாத்துக்கணும். பாவம் அவங்க வயசானவங்கல்ல. நீங்க சின்ன பொண்ணு தானே, உங்களுக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்குமா? 22. ஓகே. காலேஜ் ஃபைனல் இயர். 20 வயசு தான் ஆகணும். நடுவுல 2 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு, அதான். எப்படி பார்த்தாலுமே நீங்க சின்ன பொண்ணு தானுங்க. எனக்கெல்லாம் வீட்டு பொறுப்பே இல்ல. பாருங்க, ஜாலியா எனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு சுத்திட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தவங்க லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்க. இந்த டயலாக் நீங்க அடிக்கடி சொல்றீங்களே. அப்படியா? ஆமாங்க, அன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்களே. நானும் பிடிச்சதுதான் பண்றேன். காலேஜ் போறேன், வேலை செய்யறேன். இதோ சினிமா பிடிக்கும்னு உங்க ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். ஆமாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவீங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? இவ்ளோ வேலைக்கு இடையில நீங்க சமையல் வேற செய்றீங்க. இதெல்லாம் உங்க அம்மா கூட செய்யலாமே. இல்லைன்னா உங்க வீட்டுல அப்பா செஞ்சா கூட பரவாயில்ல. டெய்லியும் நீங்க இவ்ளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்லயும் வேற போய் சமையல்லாம் செய்றீங்க. வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நீங்க தான் என்ன வீட்டுக்கே கூப்பிட மாட்டீங்களே. உங்க வீடு மாதிரி இல்லங்க எங்க வீடு. போதுங்க, ஒவ்வொருத்தர் லைஃபும் ஒவ்வொரு மாதிரி. அதான சொல்ல போறீங்க? போதும். ஹாய் ராதிகா. ஹாய். உள்ள வாங்க. உட்காருங்க. ராதிகா, எப்படி இருக்க? இருக்கேன். நேத்து வீட்டுல மயு இல்லாம தனியா இருந்தல்ல? ஆமா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே?
அவளை டீச்சர் கூட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஓகேன்னு தான் தோணுச்சு. அவளாவது நிம்மதியா இருக்கட்டும் தான் தோணுச்சு. என்ன இருந்தாலும் மயு வாங்க அனுப்புனது தப்பு தான் ராதிகா. ஏன்? மயு குழந்தை அவன் பக்கத்துலயே இருந்தா அது சேஃபு. அவளுக்கு அது புது வீடு, அங்க எப்படி பார்த்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. இல்ல கோபி, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, பார்த்துக்கறாங்க. நீ தான் நான் சொல்றது எதையும் கேட்கறது இல்லையே. அப்படியெல்லாம் இல்ல கோபி, டீச்சர் ரொம்ப நல்லவங்க. நான் அவங்கள நம்புறேன். உங்களுக்கு அவங்கள தெரியாததுனால நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. ஓ அப்படி. எனக்கு அவங்கள தெரியாததெல்லாம் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் ராதிகா. மயு வேற உன் கூட இல்ல. நீ தனியா இருந்து கஷ்டப்படுவேன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். நிஜமா அவ இல்லாம கஷ்டமா தான் இருக்கு. கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டா நீ வேண்டான்னு தான் சொல்ல போற. அவ போன் பேசும்போது கூட ரொம்ப சந்தோஷமா பேசினா. அவ அங்கே இருக்கட்டும். அதனாலதான் நான் உன் கூட இருக்கலான்னு கிளம்பி இங்க வந்தேன். நிஜமாவா? நம்ப மாட்டியே. நீங்க தான் ஈவினிங் ஆனா கிளம்பிடுவீங்களே. நோ, மயு இங்க வர வரைக்கும் நான் இங்க இருந்து வீட்டுக்கு போக போறதில்ல. நான் இங்கே தான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், கார்ல தான் இருக்கு. உன்னை அப்படிலாம் தனியா விட முடியாது ராதிகா. நீ நம்பலைன்னாலும் அதுதான் நிஜம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு பிளாக் காஃபி கிடைக்குமா? ஷூர். மயு வராம நான் எப்படி வீட்டுக்கு போறது? நீயும் பாக்கியாவும் அடிக்கிற லூட்டி கொஞ்சமா நெஞ்சமா எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல. கடவுளே. கேரக்டர் யோசிச்சீங்களா? ஹாய். ஹாய். இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரியாது, அதனால தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். நல்லது தாங்க. அப்புறம் ஏங்க யோசிச்சிங்களா அந்த கேரக்டரை பற்றி? நான் யோசிச்சேன். திரும்ப திரும்ப யோசிச்சேன். எப்படி பார்த்தாலும் அந்த கேரக்டர் காமெடியா இருக்கிறதா சரியா இருக்கு. ஆமாங்க, கரெக்டு. எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. அப்படி இருந்துட்டு லவ் வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா ஆமா. நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்டுமா? சரிங்க, கண்டிப்பா. போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஃப்ரெண்டு கிட்ட. எந்த ஃப்ரெண்டு கிட்ட? போனை கொடு. அம்மா அப்பா மாதிரியே இல்ல, போலீஸ் மாதிரியே ரெண்டு பேரும் நடந்துக்கிறீங்க. இருக்கிற நிலைமைய மறந்துட்டு நீ பாட்டுக்கு இழிச்சுக்கிட்டு இருந்தா கோவம் வராம வேற என்ன வரும்? என்ன நிலைமைய மறந்த? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? காலேஜுக்கு போனோமா, உன் வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். எதுக்கு கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுவும் தப்பு பண்ணலையேப்பா. அப்பாவே ஏத்து பேசுறியா? நிறுத்துமா, வேண்டாம், விடு. எந்த நிலைமையில நாம இவளை கூட்டிட்டு வந்தோங்கிறத இவ மறந்துட்டா. இவளுக்கு நன்றி இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அவளா உட்காந்து யோசிச்சானா தெரியும். நன்றிலாம் இருக்குப்பா, நிறைய இருக்கு. ஆனா அதுக்காக நான் சிரிக்க கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படிப்பா? நடிக்காத. நல்ல புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு காலேஜ் ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு எங்க போன நீ? காலேஜுக்கு வந்து விசாரிச்சா நீ காலேஜுக்கே போகல. நீ எங்களை ஏமாத்திட்டு எங்க கிட்டே நியாயம் பேசிட்டு இருக்கியா? காலேஜ் வரைக்கும் வந்து
என்ன கண்காணிக்கிறீங்களா? பின்ன நீ அப்படித்தானே நடந்துக்கிற? உனக்காக மெனக்கட்டி இங்க வந்து உக்காந்து நாங்க கஷ்டப்படுறதுக்கு ஊர்ல நிம்மதியா இருந்திருக்கலாம். நீ எப்படியோ போன்னு ஒன்று விட்டுருக்கலாம். விடாம இருந்த பாரு, அது எங்க தப்பு தான். பொம்பளை பிள்ளைனா இப்படியா இருக்கிறது? கொஞ்சம் கூட மனசு அடக்க தெரியாதா உனக்கு? அம்மா கத்தாத. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. திரும்பவும் நம்ம அந்த ஊருக்கு போகணும். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அவமானம் தாங்காம நாங்க 2 பேரும் ஏதாவது முடிவெடுக்கிற மாதிரி செஞ்சிராத. அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா, செம்ம காமெடிமா. எனக்கும் மயூராக்கும் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியும் வந்துருச்சு. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல ஆன்ட்டி. ஏன் இனியா இவ இப்படி இருக்கா? இவ்வளவு நேரம் நல்லாதாம்மா இருந்தா, இப்பதான் இப்படி ஆயிட்டா. என்னாச்சு? அம்மா பாவம் ஆன்ட்டி. அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல, அம்மா பத்திரமா இருப்பாங்க. நான் அம்மாவை பார்க்கணும் ஆன்ட்டி. இப்போ வா. எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்னாச்சு குட்டிக்கு? ஒருவேளை அப்பா வந்து அங்க கலாட்டா பண்ணி அம்மாவை அடிச்சிட்டா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. அவர் வந்து அதெல்லாம் செய்வாரு ஆன்ட்டி. இல்ல, அம்மா கதவையே திறக்க மாட்டாங்க. பயப்படாத. மயூ, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறியா? மா, ஃபோன் பண்ணுமா. ஏய், இந்த நேரத்துல ஃபோன் பண்ணா பயப்படுவாங்கடி. இவ சமாதானம் ஆவால. ஆமால, இரு. ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஒரு 5 மினிட்ஸ். டீச்சர் தான் கால் பண்றாங்க. மையோ அழுதுருப்பா. நான் போய் பேசாம கூட்டிட்டு வரலான்னு எங்க கேட்டேன். இருங்க. ஹலோ ஹலோ. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பதறாதீங்க, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. மயூக்கு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் ஃபோன் பண்ணேன். அவகிட்ட கொடுக்கறேன், ஒரு நிமிஷம் பேசுங்க. இந்தா. அம்மா. மயூ, ஐயோ ஓகே. மிஸ் யூமா. அம்மா வந்து கூட்டிட்டு வரவா? இல்ல, இப்ப வேணாம். காலையில எனக்கு அங்க வரணும்னு தோணுனா ஆன்ட்டி கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்க. அம்மா வேணும்னா இப்ப வரவா? இல்லம்மா, உங்களை பார்க்காம இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ சரியாயிடுச்சு. சரி மயூ, தூங்க. என்ன? குட் நைட். ஆன்ட்டி கிட்ட கொடுக்கவா? இந்தாங்க ஆன்ட்டி. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. பயந்துட்டீங்களா? மயூ அழுதாளா? இல்ல இல்ல, சும்மாதான் ஃபோன் பண்ணா. அவளுக்கு உங்களை நினைச்சு வருத்தமாயிடுச்சு, அதனாலதான். அவ்வளவுதான் இல்ல? அவ்வளவுதாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வருத்தப்படாதீங்க. ஏதாவது இருந்தா நானே கால் பண்ணி சொல்றேன். தேங்க்ஸ். சரி, வைக்கிறேன். ஓகே. படுக்கலாமா? சமாதானம் ஆயிட்டியா? குட் கேர்ள். படுக்கலாமா? என்னாச்சு ராதிகா? நாம போய் மயுவை கூட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல, அவ அங்கேயே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன மிஸ் பண்றேன்னு ஃபோன் பண்ணா, அவ்வளவுதான். மிஸ் பண்ற மாதிரி சொன்னாடா? ஏன்னா அவளுக்கு அவ்வளவுதான் தெரியாதுல்ல. அவங்க ஏதாவது மறைக்க போறாங்க. மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க நல்லா பாத்துப்பாங்க. ஆமா, நீங்க ஏன் டீச்சரை நம்பாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம்
அந்த பெரிய காட்டுல தனியா இருக்கிற குட்டி சிங்கத்துக்கு போர் அடிச்சுதான். அந்த குட்டி சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? அது பயந்து போய் காட்டுல ஒவ்வொரு பக்கமா ஓடி ஓடி போச்சான். அப்போ அத பார்த்த நரி என்ன பண்ணுச்சான்? சிரி சிரின்னு சிரிச்சுச்சான். காலையில போனவரு உடம்பு எப்படி இருக்கோ என்னமோ. டீச்சர் ஏன் எனக்கு ஃபோன் பண்றாங்க? என் நம்பர் அவங்க கிட்ட கொடுத்தியா? வாட்?